வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிறுகீரை கூட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே. நம்ம கீரையை வந்துட்டு ஒரு கட்டு வாங்கி ஆஞ்சி 3 முறை 4 முறை அலசி வச்சுருக்கோங்க. ஒரு 50 கடலைப்பருப்பு ஆல்ரெடி அப்படியே ஊற வச்சுக்கோங்க. குக்கர்லேயே போட்டு ஊற வச்சுட்டேங்க, அலசிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா குக்கரில், அதுவும் கூட வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோங்க. கீரை கூட்டு வந்துட்டு இந்த வெயில் ஆரம்பிச்சிச்சிங்களா, இனிமேல் கீரை கூட்டு, கீரை கடையல் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணுங்க. பாருங்கள், குக்கரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அது கூட கீரை அலசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ இதுவாக இருந்துச்சுங்க. நல்லா ஆஞ்சி ஒரு 3-4 டைம் நல்லா அலசி நல்லா வச்சேங்க. அதனால அந்த கீரையை வந்துட்டு நல்லா எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம அவங்க வந்து மண்ணில் அப்படி தான் எங்கள் பிடுங்கிட்டு வருவாங்க. நாம் தான் சுத்தமாக ஆஞ்சி அலசி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்ச வேண்டியது தான். மஞ்சத்தூள் கொஞ்சம், கீரைக்கு திட்டமாக உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டு 2 விசில் தாங்க விட்டேன். 2 விசில் விட்டவுடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியாலே அப்படியே மசிச்சு விட்டுட்டேன். கரண்டியாலே ரொம்ப மசித்தோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி எப்பயுமே கூட்டுக்கு வந்துட்டு தேங்காய் கூட ஜீரகம் அரைச்சி போடணுங்க. அரைச்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பும் போட்டுடணுங்க. அவ்வளோதான். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி மேலே அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான். தேங்காவை அப்படியே அந்த சூட்லேயே அரைச்சி ஊற்றினாலே போதும். சரிங்களா? இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 மிளகா, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிட்டா கூட்டு ரெடிங்க. இப்போ இதை சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கவேவும் தொட்டுக்கலாம். சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கீரை கூட்டு மேக்ஸிமம் எல்லா கூட்டும் இந்த மாதிரி தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜீரகம் அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் அடிக்கடி வீடியோ போடுவேன், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தேங்க்யூ, பாய். நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் ஊற்றணும் இல்லைங்களா, மறுபடியும் தண்ணிலாம் கலக்கிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ஸ்பூனால் வலிச்சு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் அடுத்தது நான் வந்து குருமா குழம்பு செய்ய போகிறேன். அதனால தான் அந்த கண்டெய்னர் அப்படியே வச்சுருக்கேன். பாய், தேங்க்யூ. அருமையாக இருக்குது பாருங்கள், கூட்டு சூப்பராக இருக்குங்களா.